பிரபு ம் இது ஓகேவா? ம் அந்த இன்னொன்னையும் ட்ரை பண்ணி பாரு. ஆ இது இது ஓகே, ஆனால் முன்னாடி இருந்தது பெட்டர்னு நினைக்கிறேன். அண்ணா ம் போங்க, ம் தங்கச்சி கூப்பிடுறேன். சொல்லு வருஷோ. அண்ணா இந்த ஆரம் எப்படி இருக்கு? ம் நல்லா இருக்கு வருஷோ. அண்ணா இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? யா குட் சாய்ஸ். நீ என்னென்ன எது எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ற. வர்ஷு, அதுல ஏதாவது குறை இருந்தா தானே தப்பா சொல்ல முடியும். நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். அதை எடுத்து காட்டுங்க. இல்ல இல்ல பக்கத்துல. ம் தமிழ். தமிழ் என்ன தமிழ், இன்னும் அந்த பிரபு மேல கோவமா தான் இருக்கியா? ஆமா, கோவமா தான் இருக்கேன் இப்போ. ஏன்னா அவன் குறிஞ்சிநாதனோட பையன். என்ன பண்றது, எனக்கும் அவன் மேல கோவம் தான். ஆனா வர்ஷினியோட வாழ்க்கையை பார்க்கணும்ல. நானும் அதை தான் சொல்றேன். நான் சொல்றத முதல்ல இல்ல புரிஞ்சுக்கோங்க. தமிழ். சரி தமிழ், அத்தை என்ன 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லத்த, சும்மா நகை பார்த்துட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு நகை எடுக்க வந்திருக்கோம். இப்படி ஒதுங்கி நின்னு புருஷனும் பொண்டாட்டியும் கதை பேசிட்டு இருந்தா வேலை எப்படி நடக்கும்? போய் 4-5 நகைய பார்த்து எடுங்க. சரிங்க அத்தை. ம் ம் கல்யாணத்துக்கு அத்தை பரம்பரை நகை தருவாங்க, அதை நீ போட்டுக்கோ. அது மட்டும் இல்லாம புது டிசைனும் நீ போட்டுக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ம் பெரிய இடத்து பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு தமிழ். சரிங்க அத்தை. இன்னும் மிடில் கிளாஸ் நான் இப்படிதான் இருப்பேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்காத. என்ன புரியுதா? சரிங்க அத்தை. சிபி, ம் கூட இருந்து இவளுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுறா. இவ சின்னதா எடுப்பா, நல்லா கிராண்டா எடுத்து கொடு, சரியா? ம் ஐயோ பேசிக்கிட்டே பாரு மறந்துட்டேன். இந்தா, இதுல அட்டிகை இருக்கு, இசைக்கு வாங்கினேன். கல்யாணத்துல அவ போட்டுக்கணும். மறக்காம கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்து அவளை போட்டுக்க சொல்லு, சரியா? ஆ என்ன தேனு, எங்களை அசிங்கப்படுத்துறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? ரொம்ப மெலிசா இருக்கு இந்த செயின், இத போய் எடுத்திருக்க. நான் 10 பவுன்ல எடுத்து கொடுத்த நெக்லஸ் எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்க? இல்ல அத்தை, எதுக்கு வீண் செலவு? எனக்கு இதுவே போதும். ஏன் தேனு, எங்களுக்கு பேச்சு வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அத்தை. இந்த நகையெல்லாம் நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன்னு வீட்டுல போய் காட்டேன்னு வச்சுக்கோ, என் அத்தை ஏன் மூஞ்சிலே எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சிருவாங்க. வர்ஷினி எப்படியோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு நீயும். அவளுக்கு நாங்க என்ன சீர் செய்யறோமோ அதே சீரை உனக்கு நாங்க செய்யணும் தேனு. உன் அக்கா எங்க வீட்டுல தானே வாழ்றா, அத மறந்துட்டியா நீ? அது அத்தை. இங்க பாரு, நான் எனக்கு பிடிச்சதா எடுப்பேன். அதை எந்த மறுப்பு சொல்லாம நீ வாங்கிக்கணும், சரியா? நல்லா சொல்லு மீனா. தேனு, நான் உன் மாமன், அதுவும் தாய் மாமன். நான் வாங்கி கொடுக்குற ஏத்துக்க மாட்டியா? உனக்கு இதுக்கு முன்னால் நான் சீட் செஞ்சிருக்கேனாம்மா? இதானே ஃபர்ஸ்ட் டைம்? என்ன சொன்னீங்க? தாய் மாமனா? அது ஒண்ணும் இல்ல மீனா, அவளுக்கு மாமான்னு யாரும் இல்லைல்ல. நாம தானே ஒரு தாய் மாமன் இருந்து இது எல்லாத்தையும் செய்யணும், அத சொன்னேன். ஓ, நீ எதை கொடுத்தாலும் இவ பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லுவா. ஏன்னா அந்த அளவுக்கு இவளோட மைண்டை நீ மாத்தி வச்சிருக்க. ஓகே ஓகே, உன் கார்டை வச்சு நீ பில் போடுவல, அதை வச்சு உன் ஜாதகத்தை எடுத்துறேன் பாரு. என்ன இவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இதெல்லாம் பண்றா? பிரபு பரவாயில்ல, நானே பே பண்றேன். இட்ஸ் ஓகே சிபி, ரிங்க்கு மட்டும் நான் பே பண்ணிடுறேன். இந்தாங்க சார். இந்தாங்க, மற்ற எல்லாத்துக்கும் இதிலே பில் பண்ணி. சரி போடுறேன் சார். இந்தாங்க சார். ம் வாங்கிக்கோங்க சிபி. வாங்கிக்கோங்க சார்.
எனக்கு பிரபு மேல சந்தேகமா இருக்கு சிபி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சிபி, இது விளையாட்டு காரியம் இல்ல, கல்யாணம். நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளையே வந்தாலும் அவங்கள பத்தி சந்தேகப்படுறதுல எந்த தப்புமே கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அப்படிலாம் சும்மாலாம் எவன் கையிலயும் புடிச்சு கொடுத்துட முடியாது. அதுக்கும் மேல அவன் குறிஞ்சிநாதனோட பையன். அத நீங்க மறந்துடாதீங்க. சாதாரணமான ஒரு மாப்பிள்ளைய சந்தேகப்படுறதுக்கும் இப்படி ஒரு பையனை சந்தேகப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ், நீ சந்தேகப்படுறது என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தெரியாம தான். அவகிட்ட சொன்னா என்ன கேப்பாளா? அதான் எனக்கு தெரியுமே. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? நீங்க என் கூட வாங்க சொல்றேன். எங்க? கேள்வி கேட்காம வாங்கன்றல, வாங்க. ஏய், தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, நீங்க தானே அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, அதுக்கு தான். தமிழ், நியாயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்? ஆமா தமிழ், ஏன்னா என் தங்கச்சி லைஃப் எந்த இடத்துலயும் தப்பாயிடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம 2 பேரும் பிரபு இந்த அளவுக்கு டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். மறுபடியும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அதுக்காக எல்லாத்தையும் கண்டும் காணாம இருக்க முடியுமா? சிபி, நான் திரும்பவும் சொல்றேன், பிரபு நல்லவன் இல்ல, அவன் ஒரு அக்யூஸ்ட். இப்போ பேங்க் மேனேஜர் அவனோட லட்சணத்தெல்லாம் படம் போட்டு காட்டுவார், அப்ப பாருங்க. சார், இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்றீங்களா? அவன் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போய் ரொம்ப நாளா ஸ்டே பண்ணிருந்து இந்த பொண்ணுங்களுக்கு நிறைய ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா ப்ளீஸ்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சார், ஒன்றும் இல்லை சார். அவர் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போறாரு, அதான் தெரிஞ்சுக்கலான்னு. சரி, நல்ல விஷயம்தான் சார். இப்பெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை அவரோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்சனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவரோட ஹிஸ்டரி நல்ல விதமா தானே இருக்கு. தப்பான இடங்கள்ல இவர் எங்கேயுமே கார்டு யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க நம்பி பண்ண கொடுக்கலாம். ஒரு மனுஷனால இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கவே முடியாது. அவன் கண்டிப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கணும். இவ எல்லாத்தையும் மறைச்சிருக்கா சிபி. அதையே உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. தமிழ், அவன் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு, அத நம்ம கண்டுபிடிக்கணும். சிபி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது சிபி. தமிழ், இப்ப நான் உங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்துக்காக சுத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், பெரிய வில்லங்கமாயிரும். நீ எல்லாத்தையும் பார்த்தல்ல, வர்ஷினி அவனுக்காக சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிருக்கா. அவ பொழைச்சதே பெரிய விஷயம். மறுபடியும் அவ அந்த தப்பை செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம்?